சற்று முன் வந்த ஒரு தகவல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அப்படி கூடவே லைக் பண்ணிடுங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6/10/2024 ஆகிறது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனத்திற்கு, நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எல்லா இடங்களுக்கும் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், தென் கடலோர மாவட்டம், குறிப்பாக உள் மாவட்டங்கள். ஏற்கனவே சேலம் மாவட்டம் மிக கனமழை பெய்துவிட்டது. சேலம், திருச்சியில் அதிகமான ஒரு மழை பொழிவு தான். அதே போல் புதுக்கோட்டையில் கூட அதிகமான மழை என்பது பெய்திருக்கிறது. இன்னும் பல்வேறு இடங்களில் மழை பெய்யாமலும் இருக்கிறது. அந்த மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் கண்டிப்பாக பெய்யும். எனவே தயவு செய்து பொறுமையாக இருங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பான ஒரு நாட்கள் தாங்க. தினமும் மழை இருக்குது. எனவே இன்னையோட மழை முடிச்சு நம்ம கவலைப்படணும். ஏன்னா வரக்கூடிய நாட்கள்லாம் மழை தானே. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை தான். இனிமேல் கவலையே படக்கூடாது. இனிமேல் தினமும் மழை உண்டு. இன்றைக்கி பெய்யலாம், நாளைக்கு பெய்யும். நாளைக்கு பெய்யலைன்னா நாளை மறுநாள் பெய்யலாம். சேர்த்து வைத்து பெய்யும், அவ்வளோதான். எனவே எல்லா இடங்களுக்கும் கிட்டத்தட்ட மழை என்பது உறுதியாகிவிட்டது. நம்முடைய கணிப்புகள் சரியாகிவிட்டது. நம்ம அறிவித்தபடியே மழை என்பது பெய்து கொண்டு தான் இருக்கிறது. உங்கள் இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்யும். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். அதை நான் வந்து கண்டிப்பாக நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. உங்கள் இடங்களுக்கும் உங்கள் மாவட்டங்களுக்கும் இதுவரைக்கும் மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு மிக சிறப்பான மழை கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் தென் மாவட்டம், தென் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகமான மழைப்பொழிவு இந்த வருஷம் இருக்குது. அதிகமான மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்குது. அதேபோல் டெல்டா மாவட்டம், வட மாவட்டம் அதிகமான டாப் ரெயின் நம்பர் 1. அதில் அந்த கடலோர மாவட்டம், தென் கடலோர மாவட்டம் அதிகமான மழை பெறும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் உள்ளேயும் மழை இருக்கும். ஏரி குளங்கள் கண்டிப்பாக நிரம்பும். எனவே தயவு செய்து இனிமேல் யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய அந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை என்பது நம்ம தமிழகத்தில் பெய்து கொண்டே இருக்கும் போல தெரிகிறது. தினசரி மதியம், மாலை, இரவு, காலை, அதிகாலை, இப்படி தினமும் மழை இருக்கிறது. எனவே கவலையப்படாதீங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கர்நாடக எல்லையோர மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டம், தென் உள் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டம், குறிப்பாக இந்த பாலக்காடு கணவாய் பகுதி, பொள்ளாச்சி, தாராபுரம், நகமம், கரூர் மாவட்டம், இன்னும் அந்த காற்று பகுதியில் பரவலாக மழை இல்லாமல் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறது. அந்த காற்று பகுதிகளுக்கு நாளை முதல் ஒரு நல்ல ஒரு கனமான ஒரு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். எனவே கண்டிப்பாக மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த காற்று பகுதிகளுக்கு குறிப்பாக கோயம்புத்தூர், தாராபுரம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மழை பெய்து விட்டது. திருச்சிராப்பள்ளி மேற்கே வலுவான மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் காத்திருக்கிறது. அதேபோல் டெல்டா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் மிக சிறப்பான மழை காத்திருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் மழை உறுதிங்க. நாளை முதல் வெயில், அந்த வெப்பம் உயர்ந்த பிறகு மாலை இரவு கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா வெப்பம் உயரணும். அதாவது அன்னன்னைக்கு அடிக்கூடிய வெயிலுக்கு அன்னன்னைக்கு மழை. குறிப்பாக வெப்பநிலை உயரணும். காலை முதல் ஒரு 7-8 மணி வேலை வெப்பம் உயரணும். அந்த வெப்பம் தான் மழையாக மாறும். உடனுக்குடன் வானிலை பற்றி அறிய நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி.